பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவாழ்வு குருவே துணை. எல்லா புகழும் போகருக்கு, எல்லா புகழும் சிவானந்த பரமஹம்சருக்கு. ஓம் குருவாழ்வு குருவே துணை. அட்சய லக்ன பத்ததின் ஆசிரியரும் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட என் குருநாதருமாகிய திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவரின் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய நாளை துவங்குகின்றேன். இந்த நாள் எனக்கு இனிய நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் எல்லா விதத்திலும் லாபம் பெற்ற நாளாகவும் என் வாக்கு உண்மை பெற்ற நாளாகவும் என் தொழில் அமோகமான வெற்றி அடையும் நாளாகவும் அமைய எல்லாம் வல்ல என் குரு என்னை ஆசீர்வதிப்பார்கள். ஓம் குருவாழ்வு குருவே துணை. அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய நாம் பேசும் பொருள் செவ்வாய் பகவான் கேது பகவானின் அதிசூட்சமங்களை பற்றி இன்று நாம் பேச போகிறோம். செவ்வாய் கிரகம் செயல்படுத்தும் விதம், நின்ற நட்சத்திரம் அதன் எதிரடி நட்சத்திரத்தில் சம்பந்தம் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய திருமண தடையை ஏற்படுத்திவிடும். இரண்டாவது, சூரியன் நீச்சம் அல்லது உச்சம் பெற்று அல்லது பகை பெற்று செவ்வாய் சாரம் பெற்று இருந்தால் இளம் வயதில் திருமணம் நடைபெறுவதை தடை செய்துவிடும். மூன்று, சூரியன் கேது சாரம் பெற்று உச்சமடைந்தால் திருமணத்தில் தடை. திருமணம் நடந்த 6 மாதத்திற்குள் திருமண பந்தம் பிரிவு ஏற்படுத்தும். 4, சூரியன் செவ்வாய் சாரம் பெற்று கேதுவுடன் கூடி நின்றால் திருமண தடை. தகாத உறவின் மூலம் கட்டாய திருமணம் நடைபெறும். 5, 8ஆம் ஆதிபத்தியாதிபதியாக சூரியனும் 6ஆம் ஆதிபத்தியாதிபதியாக கேதுவும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் முறையற்ற உறவு முறை இல்லாத திருமணமாக அமைந்து வம்சம் செய்த தான தர்மம் பாவமாக மாறி வதைக்கும். மேலும் 5ஆம் பாவ அதிபதி சாதக தாரகை நட்சத்திரத்தில் 1இல் சூரியன் நிலைய நட்சத்திரமும் இருந்தால் மேலே சொன்ன அமைப்புப்படி பாட்டன் பிதா இறப்பில் செய்தவர்களின் பலனை ஜாதகன் இப்பிறப்பிலேயே அனுபவிப்பான். சூரியன் சாதகத்தாரை செவ்வாய் நட்சத்திரமான சித்திரையில் நின்று முதல் பாகை சதயம் ராகு பயனை சதயம் ராகு இயக்குவார். இது இயற்கையான பலனை ஜாதகருக்கு தரும். 2ஆம் பாகம் சனி பகவான் இயக்கத்தில் சூரியன் சாதகத்தாரை செயல்படும் பொழுது சனி பகவான் சுபபலனையோ அல்லது பாப பலனையோ அதிகரித்து தரும் நிலையை சொல்லும். 3, 3ஆம் பாகப்பலன் சென்றால் ராகு பகவானே இயக்குவார். இயற்கையான பலனை ராகு பகவான் தருவார். 4ஆம் பாகப்பலன் கேது பகவான் இயக்குவார். இதுவும் இயற்கையான பலனாகவே இருக்கும். 5ஆம் பாகப்பலன் சூரியனே சுயமாக இயக்குவார். இதுவும் இயற்கையான பலனாகத்தான் அமையும். 6ஆம் பாகப்பலன் கேது இயக்குவார். இதுவும் இயற்கையான பலனாகவே அமையும். எனவே ஏஎல்பி லக்னம் கன்னியா லக்னமாக வரும் பொழுது சூரியன் 2ஆம் இடத்தில் 12ஆம் வீட்டு அதிபதியானவர் 2இல் நீச்சமடைந்தாலும் சூரியன் செவ்வாய் பகவான் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் பாதம் பெற்று இருந்தால் மிக சிறப்பான பலனை சித்திரை நட்சத்திரம் லக்ன புள்ளியாகவும் உத்தர நட்சத்திரம் லக்ன புள்ளியாக வரும்பொழுது ஆய்வு செய்வோமேயானால் பல அதிசயிக்கத்தக்க நிகழ்வுகள் நடப்பதை காண முடியும். இந்த அமைப்பில் சூரியன் துலா லக்னத்தில் நீச்சம் பெற்று அமர்ந்து 12ஆம் இடத்தில் 2ஆம் வீடான துலாத்தின் அதிபதியான சுக்கிரன் 12இல் அமர்ந்து பரிவர்த்தனை பெறும் பொழுது உபாசனா தெய்வ பலம் அனுகிரகம் மிக அவசியமாக இங்கு செயல்படுத்தப்படும். இப்பலம் இல்லையே பல நுட்பங்களை கண்டறிவது மிக மிக கடினமே. என் அனுபவத்தில் இறையர்கள் துணை கொண்டு உழைத்த பலனை இங்கு வெளிப்படுத்தியுள்ளேன். ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு விதிகளுக்கு ஏற்றவாறு பொருத்தி பார்த்தால் தெளிவான உண்மை வெளிப்படுவதை உணர்ந்து வாழ்வில் நல்ல வழியை தேடி வெற்றி பெற முடியும் என்பதே என் ஆய்வின் கருத்து. இதை அடைய முயல இறைவனை வேண்டி பலனை நாம் தேடி செல்லும் பொழுது இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரும் எல்லா நாளும் நல்ல நாளாக அமையும். ஓம் குருவாழ்வு குருவே துணை.